வணக்கம், நான் உங்கள் ஜோதிகுணா. வெல்கம் பேக் டு அன்பு தொழில் சமையல். நம்ம இன்னைக்கு முடக்கத்த கீரையை வச்சு ஒரு காரக்குழம்பு சூப்பரா கசப்பே இல்லாம எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோட நன்மைகளும் நான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். ஞாபகமா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முடக்கத்த கீரை இந்த மாதிரி இருக்குங்க, கொடி கொடியாக. இதில் வந்து நம்ம இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். இதில் எப்படி சூப்பராக குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: சாம்பார் வெங்காயம் ஒரு 20 எடுத்திருக்கேன், தக்காளி 2, 20 பல் பூண்டு, லெமன் சைஸ்க்கு புளி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முடக்கத்த கீரையை நல்லெண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்த கீரை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ரெண்டுமே ஒரு கைப்பிடி எடுத்து கீரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைச்சி குழம்பு வைக்கிறதுல ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். அந்த கீரை அப்படியே நம்ம போட்டோம்னா வாயில் கடுப்படும் போது கசக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செஞ்சோம்னா உங்களுக்கு எங்கேயுமே எடுத்தும் போட முடியாது, நமக்கு டைரெக்டாக எல்லாமே உடம்புக்குள்ளே போயிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம புளிக்கு அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போது 1.5 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் கடாயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மீதி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். வெங்காய தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஆஃப் ஸ்டேஜ்க்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச முடக்கத்த கீரை, வெங்காயம், தக்காளி சேர்ந்து அரைச்சி வச்ச விழுதை போட்டு வதக்க போகிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உங்களுக்கு தேவைக்கேற்ப காரம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதி வர விடலாம். 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி புளியை ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க, ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும் இந்த கீரையில். அதனால் புளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. புளி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூட தேவையில்லை. இப்போ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதி வந்ததுக்குன்னே இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான முடக்கத்த கீரை புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. முடக்கத்த கீரையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. வாரத்தில் ஒரு தடவை இந்த முடக்கத்த கீரையை ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்துக்கோங்க. இது என்னுடைய சின்ன வேண்டுகோள். முடக்கத்த காரக்குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு முடக்கத்த கீரையில தான் காரக்குழம்பு வச்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே கொஞ்சம் கூட இருக்காது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பாய்.